இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் நியமனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது புதிய டிஜிபியை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. அதன்படி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் தலைமை இயக்குநராக சந்தீப் ராய் ரத்தோர் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை தேர்தல் ஆணையம் மாற்றி உத்தரவிட்டுள்ளது. மேலும் 2 கலெக்டர்கள், 2 காவல் ஆணையர்கள், ஒரு ஐஜி மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை மேற்கு மண்டல ஐஜியாக ரம்யா பாரதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மாற்றப்பட்டு அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் காவல் ஆணையராக சஞ்சய் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி கலெக்டராக விசு மகாஜன், சேலம் கலெக்டராக அருண் தன்புராஜ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். உதயநிதி கிருத்திகா சொத்துக்கள் மதிப்பு எத்தனை கோடி தெரியுமா? வீடு, நிலம் எங்கே, எத்தனை வழக்கு? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளராக துணை முதல்வர் உதயநிதி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். வேட்புமனுவுடன் உதயநிதி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தனக்கும் தன் மனைவி கிருத்திகாவுக்கும் உள்ள சொத்துக்கள் குறித்து குறிப்பிட்டுள்ளார். அதன் விவரம் வருமாறு: 2024-25 நிதியாண்டில் உதயநிதியின் மொத்த வருமானம் 10.40 லட்சம் ரூபாய். மனைவி கிருத்திகாவின் வருமானம் 2.92 கோடி ரூபாய். உதயநிதியிடம் கையிருப்பில் ரூபாய் 50,000 ரொக்கமாக உள்ளது. மனைவி கிருத்திகாவிடம் ரூபாய் 75,000 ரொக்கமாக உள்ளது. வாகனம்: உதயநிதியிடம் ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள டிபெண்டர் மற்றும் ரூபாய் 23 லட்சம் மதிப்புள்ள இன்னோவா கார் உள்ளன. கிருத்திகாவுக்கு என சொந்தமாக எந்த வாகனமும் இல்லை. உதயநிதியிடம் தங்கம், வெள்ளி நகைகள் எதுவும் இல்லை. கிருத்திகாவிடம் ரூபாய் 1.87 கோடி மதிப்புள்ள 1600 கிராம் தங்க நகைகள் உள்ளன. உதயநிதிக்கு 12 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும், கிருத்திகாவுக்கு 13.25 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும் உள்ளன. உதயநிதிக்கு 4 இடங்களில் 10.5 ஏக்கர் வேளாண்மை நிலம் இருக்கிறது. அவற்றின் தற்போதைய சந்தை மதிப்பு 5.1 கோடி ரூபாய். ராயப்பேட்டை பீட்டர் சாலை, பள்ளிக்கரணை ராஜேஷ் நகரில் உதயநிதிக்கு குடியிருப்பு கட்டடங்கள் உள்ளன. வேளச்சேரி டாக்டர் சீதாபதி நகரில் 2400 சதுர அடி கொண்ட நிலம் உள்ளது. அதன் மதிப்பு 1.18 கோடி. உதயநிதி சுயமாக வாங்கிய மொத்த அசையா சொத்துக்களின் மதிப்பு 7.72 கோடி ரூபாய் என பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயநிதிக்கு சென்னை டிடிகே சாலையில் மெர்கண்டைல் வங்கி, ஹபிபுல்லா சாலையில் உள்ள ஆக்சிஸ் வங்கி, டிடிகே சாலையில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் தேர்தல் செலவுக்காக துவங்கப்பட்ட வங்கி கணக்கு என 3 வங்கி கணக்குகள் உள்ளன. அதில் 33 லட்சம் ரூபாய் உள்ளது. பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ், கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ், எல்ஐசி இன்சூரன்ஸ் ஆகியவற்றில் உதயநிதி ரூபாய் 13.61 லட்சம் முதலீடு செய்துள்ளார். ஆதித்யா பிர்லா கேரண்டீட் ட்ரெடிஷனல் பிளான், கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ் ஆகியவற்றில் கிருத்திகா ரூபாய் 15.22 லட்சம் முதலீடு செய்துள்ளார். ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு ரூபாய் 10 கோடியும், நடிகர் சங்கம் அறக்கட்டளைக்கு ரூபாய் 1 கோடியும் உதயநிதி கடன் கொடுத்துள்ளார். ஸ்னோ ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு கிருத்திகா ரூபாய் 4.65 லட்சம் கடன் கொடுத்துள்ளார். உதயநிதிக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் உள்ளது. உதயநிதி மீது உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா மொத்தம் 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் சனாதன தர்மத்தை மலேரியா, டெங்கு கொசு போல ஒழிக்க வேண்டும் என உதயநிதி பேசினார். இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக அப்போது பெரும் சர்ச்சை கிளம்பியது. உதயநிதி மீதான 10 வழக்குகளும் அது சம்பந்தமானதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. முறைகேடு வழக்கில் விடுதலை, பொன்முடி சொல்வதென்ன? விழுப்புரம் பூத்துறை கிராமத்தில் அரசு செம்மண் குவாரி உள்ளது. இங்கு 2006 முதல் 2011 திமுக ஆட்சியில் தனியாரிடம் ஒப்பந்தமிட்டு விதிகளை மீறி மண் எடுத்ததில் அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அப்போது கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. இவரது ஆதரவில் குவாரியை நிர்வாகம் செய்த அவரது மகன் கௌதம சிகாமணி, உறவினர் ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், சதானந்தம், கோத்தகுமார், கோபிநாதன், லோகநாதன் உட்பட 8 பேர் மீது 2012 விழுப்புரம் போலீசார் வழக்கு பதிந்தனர். வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வந்தது. லோகநாதன் உடல்நலக்குறைவால் இறந்தார். மொத்தம் 57 சாட்சிகளிடம் விசாரணை நடந்ததில் 33 பேர் அரசு தரப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக பிறர் சாட்சியம் அளித்தனர். அனைத்து தரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் இன்று நீதிபதி மணிமொழி தீர்ப்பு வழங்கினார்.
போதிய சாட்சிகள் இல்லாததால் பொன்முடி, கௌதம சிகாமணி உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். நீதிபதி தனது தீர்ப்பில் அரசு சார்பில் தாக்கல் செய்த ஆவணங்கள் ஏற்புடையது இல்லை, செம்மண் கிடைத்த பகுதி ஏற்கனவே பள்ளமான பகுதி என நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக பொன்முடி கூறியதாவது: கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது 2006, 2011 நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் நான் ஏதோ தவறு செய்ததாக அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் என் மீது ஒரு பொய் வழக்கை தொடர்ந்தார்கள். குறிப்பாக நான் எங்கோ ஒரு குவாரியிலே தவறு செய்ததாக எல்லாம் சொல்லி என் மீது ஒரு பொய் வழக்கை அரசியல் ரீதியாக இந்த எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோடு என் மீது வழக்கு 2012 போடப்பட்ட வழக்கு இது. அதிலிருந்து வழக்குகள் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உண்மையை எடுத்துச் சொல்லி இன்று அதற்கான தீர்ப்பும் இங்கே அது பொய் வழக்கு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே விடுதலை செய்து நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலே இன்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வழக்கை பொறுத்த வரையில் இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போடப்பட்ட ஒரு அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட வழக்கு என்பதை இன்று இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக நிரூபித்திருக்கிறது. ஆகவே இந்த பொய் வழக்குகளை எல்லாம் போட்டு எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை முடக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார்களே, அது மேலும் மேலும் அவருடைய எண்ணம் தோல்வியடைந்து இன்று இது எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய கலைஞருடைய ஆட்சியில் நடைபெற்ற இந்த ஆட்சிக்கும் இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற இது அனைவருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தோழர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது போன்ற பொய் வழக்குகள் எப்பொழுதும் எடுபடாது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். நாம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணாமல் வழக்கை நடத்தி இன்று நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவே விடுதலை செய்யப்பட்டு இதிலே எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, இது பொய் வழக்கு என்ற அடிப்படையிலே நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பது இது எனக்கு மட்டுமல்ல, உண்மையை விரும்புபவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி. என் மீது மட்டுமல்ல, வேண்டுமென்றே அப்பொழுது இருந்த முதலமைச்சர் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் என்னுடைய உறவினர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து சேர்த்து 7-8 பேர் மீது இந்த வழக்கை போட்டார்கள். அனைவரும் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பைக்கில் விழுந்த தம்பதி, பதறிப்போய் இறங்கிய விஜய், பவுன்சர்கள் குழப்பம், திருச்சியில் பரபரப்பு. தவிக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதற்காக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி ஏர்போர்ட் வந்திறங்கினார். பிறகு அங்கிருந்து வேனில் திருச்சி கிழக்கு தொகுதியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திற்கு பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டார். வாகனத்தின் மேலே நின்றபடி விஜய் கையை அசைத்தபடி ரோட்ஷோவாக சென்றார். வழக்கம் போல தவிக தொண்டர்களும் ரசிகர்களும் வாகனத்தை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்தனர். மேலப்புதூர் பாலத்தில் விஜய் வாகனம் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த ஒரு தம்பதி விபத்தில் சிக்கினர். பைக்கிலிருந்து தம்பதி கீழே விழுந்ததை பார்த்த விஜய் உடனே வாகனத்தை விட்டு கீழே இறங்கினார். இதனால் பவுன்சர்கள் அதிர்ந்து போனார்கள். எதற்காக இறங்குகிறார் என புரியாமல் அவசரமாக விஜயின் பின்னால் ஓடினார்கள். வாகனத்தை விட்டு இறங்கிய விஜய் தம்பதியிடம் சென்று அடிபட்டுடுச்சா என கனிவாக நலம் விசாரித்தார்.
ஒன்றும் இல்லை என தம்பதியர் கூறியதும் விஜய் நிம்மதியடைந்தார். தயவு செய்து வேனை பின்தொடர்ந்து வராதீர்கள், அமைதியாக ஒரு இடத்தில் நின்று பாருங்கள், உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது என அறிவுரை கூறிவிட்டு மீண்டும் வேனில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார். விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்ல வேண்டாம் என தவிக தலைமை கழகமும் போலீசாரும் பலமுறை கூறியும் தொண்டர்களும் ரசிகர்களும் பொருட்படுத்துவதே இல்லை. இதனால் இதுபோன்ற விபத்துகள் தொடர்கின்றன. ஆதவர்ஜுனா கார் ஏறி கான்ஸ்டபிள் கால் முறிந்தது. நடந்தது என்ன? பகீர் காட்சிகள். வரும் சட்டசபை தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் தவிக தலைவர் விஜய் களமிறங்குகிறார். சென்னை பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரம் செய்தார். அங்கு பாதுகாப்பு குறைபாடு என அவரது பிரச்சாரம் பாதியிலேயே ரத்தானது. என்று திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். போலீசார் பலகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வேட்புமனு தாக்கல் முடிந்து நேராக விஜய் பிரச்சாரம் செய்ய ஒதுக்கப்பட்டிருந்த மரக்கடை பகுதிக்கு கிளம்பினார். செல்லும் வழியில் கூட்ட நெரிசலில் கீழே விழுந்த ஆயுதப்படை கான்ஸ்டபிள் சதீஷ் ஆதவர்ஜுனாவின் கார் டயரில் சிக்கினார். கார் டயர் ஏறி இறங்கியதில் சதீஷின் கால் முறிந்தது. உடனே சுதாரித்த தவிகவினர் அவரை அங்கிருந்து தூக்கி சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் சதீஷ் சிகிச்சையில் உள்ளார். சம்பவம் நடக்கும்போது ஆதவர்ஜுனா விஜயின் பிரச்சார வேனில் இருந்திருக்கிறார். டிரைவர் மட்டும் காரை ஓட்டி வந்தபோது விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. விசாரணை நடக்கிறது. இது தவிர சில பெண்கள் மயக்கமடைந்ததாகவும் ஒரு போலீசாருக்கு காலில் காயம் ஏற்பட்டதும் தெரிய வந்துள்ளது. நீதிபதியிடம் கெஞ்சிய குற்றவாளிகள், கண்ணீர் விட்டு கதறிய மனைவி மகள். சாத்தான்குளம் வழக்கு சிபிஐ பரபரப்பு வாதம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் வயது 31, ஜெயராஜுக்கு வயது 58. இவர்கள் அதே பகுதியில் செல்போன் கடை நடத்தி வந்தனர். 2020 ஜூன் மாதம் கொரோனா ஊரடங்கின் போது கடையை தாமதமாக மூடியதாக கூறி போலீசார் தந்தை மகன் இருவரையும் கைது செய்தனர். லாக்கப்பில் வைத்து விசாரணை என்ற பெயரில் கொடூரமாக தாக்கினர். இதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தது. சாத்தான்குளம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகு, கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் முழு விசாரணையும் முடிந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு கூறினார். கைதான 9 போலீசாரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் மார்ச் 30 அறிவிக்கப்படும் என நீதிபதி கூறினார். தண்டனை குறித்து சிபிஐ மற்றும் மாநில அரசு தங்கள் நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். மீண்டும் இந்த வழக்கு மார்ச் 30ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சாத்தான்குளம் வழக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அறிக்கை ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை என நீதிபதி கேட்டார். எந்த கருத்தாக இருந்தாலும் பதில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் என அறிவுறுத்தி வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தார். நீதிபதி முத்துக்குமரன் முன் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐயும் மாநில அரசும் தங்களின் நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்தனர். இதனால் குற்றவாளிகளுக்கு இன்றே தண்டனை என்ன என்பதை நீதிபதி அறிவிப்பார் என அனைவரும் காத்திருந்தனர். 9 குற்றவாளிகளும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் விஜயன் வாதிட்டதாவது: 9 போலீசார் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். இரட்டை ஆயுள் போன்ற அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அரிதிலும் அரிதான கொடூரமான லாக்அப் டெத் வழக்குகளில் தூக்கு தண்டனை வழங்கலாம் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சாத்தான்குளம் இரட்டை கொலை சம்பவம் மனித உரிமைக்கு எதிரானது.
ஆயுதங்களால் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தி இருவரையும் கொலை செய்துள்ளனர். பொதுவாக காவல் நிலைய மரணங்களில் நேரடியாக பார்த்த சாட்சிகள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த வழக்கில் 3 பேர் நேரடி சாட்சிகளாக உள்ளனர். காவல் நிலையத்தில் நடந்த இந்த கொடூரமான தாக்குதலில் 2 உயிரிழந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த சமுதாயமே அதிர்ச்சியடைந்துள்ளது. ஆகவே அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை அல்லது இறக்கும் வரை சிறையில் இருப்பது போன்ற தண்டனைகளை வழங்க வேண்டுமென சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதையடுத்து குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டதாவது: ஜெயராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது வரை எந்த பிரச்சனையும் இல்லை. பெனிக்ஸ் காவல் நிலையத்தில் தகராறு செய்த பிறகே பிரச்சனை எழுந்தது. அவர் விசாரணையில் பிரச்சனை செய்ததால் எழுந்த கோபத்தின் காரணமாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்றே விசாரணை அறிக்கையில் உள்ளது. மரணம் விளைவிக்க வேண்டுமென்ற நோக்கம் போலீசாருக்கு இல்லை. இது அரிதிலும் அரிதான வழக்கானாலும் குற்றவாளிகளின் குடும்ப பின்னணி மற்றும் மனநிலையை கருத்தில் கொள்ள வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. ஒருவரை சமுதாயத்தில் வாழவே தகுதியற்றவர், அவரை திருத்த இயலாது எனும் முடிவுக்கு வரும்போது தூக்கு தண்டனை வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம். இது கொலை நோக்கமின்றி நிகழ்ந்த மரணம். எனவே குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதையடுத்து ஜெயராஜ் குடும்பத்தினர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டதாவது: தந்தை மகன் இருவரையும் லத்தியால் கடுமையாக குற்றவாளிகள் தாக்கியுள்ளனர். இரவு முழுவதும் வைத்து அடித்துள்ளனர். அதற்கு கொடூர ஆயுதங்கள் பயன்படுத்தவில்லை என குற்றவாளிகள் தரப்பில் கூறப்படுகிறது. கொடூர ஆயுதங்களை பயன்படுத்தினால் கூட அந்நேரமே முடிந்துவிடும். ஆனால் லத்தியால் தாக்கியுள்ளனர். பல மணி நேரம் விசாரணை என்ற பெயரில் லத்தியால் தாக்கியது கொடூரமானது. கொடூரமான மனநிலையிலேயே காவல்துறையினர் நடந்து கொண்டுள்ளனர். ஆகவே இதனை அரிதிலும் அரிதான வழக்காகவே கருதி உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஜெயராஜ் குடும்ப வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இதையடுத்து ஜெயராஜின் மனைவி செல்வராணி மற்றும் மகள் பெர்சி நீதிபதி முன் கண்ணீர் விட்டு அழுதனர். எந்த தவறும் செய்யாத இருவரை கொன்றுவிட்டனர். எனவே குற்றவாளிகள் 9 பேருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அழுதபடி நீதிபதியிடம் அவர்கள் முறையிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முத்துக்குமரன் குற்றவாளிகளுக்கு தண்டனை விவரங்களை வரும் 6ஆம் தேதி அறிவிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார். இதையடுத்து 9 பேரும் பாதுகாப்புடன் மதுரை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஒரே நாளில் 2 முறை அதிரடியாக குறைந்த தங்கம் விலை. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை கடந்த ஒரு வாரமாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. சென்னையில் இன்று காலை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து ரூபாய் 1,11,600க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு ரூபாய் 100 குறைந்து ரூபாய் 13,950க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து 1 கிராம் வெள்ளி ரூபாய் 255க்கும் பார் வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று மாலை மீண்டும் குறைந்துள்ளது. அதன்படி இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 2,400 குறைந்து ரூபாய் 1,10,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 13,750க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 255க்கும் 1 கிலோ ரூபாய் 2.55 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மோடி தடுக்காமல் இருந்திருந்தால் 1 லிட்டர் டீசல் ரூபாய் 200 வரை போயிருக்கும். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கூட்டாக போர் தொடுத்துள்ளன. 1 மாதத்திற்கு மேல் நீடிக்கும் போர் பதற்றத்தால் எண்ணெய் சரக்கு கப்பல் போக்குவரத்துக்கு முக்கிய வழித்தடமாக திகழும் ஹார்முஸ் ஜலசந்தி கடல் பகுதி மூடப்பட்டுள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்கள் மட்டுமே அந்த பகுதியை கடந்து செல்ல ஈரான் அனுமதித்து வருகிறது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட சூழலில் பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கும் நோக்கில் பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் ரஷ்யா, ஈரான் போன்ற எண்ணெய் வளமிக்க நாடுகளிடம் நம் நாடு நட்பு பாராட்டி வருவதால் எரிசக்திக்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படவில்லை. அதே சமயம் சர்வதேச சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் விலையை நிர்ணயிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதால் நுகர்வோர் நலன் கருதி பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அளித்த விளக்கம்:
சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்க வேண்டாம் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுமை சர்வதேச விலை உயர்வை அப்படியே நுகர்வோர் மீது சுமத்தினால் டெல்லியில் 1 லிட்டர் டீசல் விலை 193 ரூபாய்க்கும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் வரை அதிகரித்து 119 ரூபாய்க்கும் விற்கப்படலாம். கடந்த ஒரு மாதத்தில் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் 100% வரை உயர்ந்துள்ளது. இருந்த போதிலும் நுகர்வோர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதால் அந்த சுமையை எண்ணெய் நிறுவனங்களே ஏற்றுக்கொண்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 24.40 ரூபாய் டீசலுக்கு 104.99 ரூபாய் என்ற அளவிலும் இழப்பை சந்தித்து வருகின்றன என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 6 ஆண்டுகளுக்கு பின் ஈரான் பெட்ரோல் வாங்க இந்தியா ஒப்பந்தம் போட்டுள்ளது. முன்னதாக ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருவதாக கூறி கடந்த 2019 அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தால் ஈரான் மீது ஐநா வாயிலாக பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 6 ஆண்டுகளாக ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியிருந்தது. போர் சூழலால் 30 நாட்களுக்கு தடையிலிருந்து அமெரிக்கா விலக்கு அளித்தது. இதை பயன்படுத்தி ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நம் நாடு உடனடியாக ஒப்பந்தம் போட்டது. அதன் விளைவாக 6 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு ஈரானிலிருந்து பிங்ஷூன் என்ற எண்ணெய் கப்பல் இந்தியா நோக்கி வந்துள்ளது.